இன்றைக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனுடைய உலகம் பூரா இது அனுசரிக்கப்படுகிறது. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், புற்றுநோயை வருமுன்னே கண்டறிதல், ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல், அப்புறம் முற்றிய நிலையில், அது வெவ்வேறு ஸ்டேஜில் முற்றிய நிலையில் அதுக்கு எப்படி வைத்தியம் செய்வது என்பது பற்றியும், ரொம்ப முற்றி போய் டெர்மினல் ஸ்டேஜில் மக்களுக்கு எப்படி அவர்களை பாதுகாப்பது என்பதை பற்றியும், அதனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது என்பதை பற்றியும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு உலகம் முழுவதும் புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் இந்த புற்றுநோய் தினம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் வரும் முன்னே, அதாவது ப்ரிவென்ஷன், நிறையா புற்றுநோய்களை வராமலே தடுக்கலாம். உதாரணத்துக்கு, புகையிலை போட்டால் வாய் புற்றுநோய் வரும், புகைப்பிடித்தால் நுரையீரல் புற்றுநோய் வரும். இதை வராமலேயே தடுப்பதற்கு உண்டான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது இந்த புற்றுநோய் தினத்தின் ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் கண்டுபிடித்தல், அதுக்கு ஸ்க்ரீனிங், இந்த மாதிரி ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சோம்னா ஒரு சந்தேகப்படும்படியான நோயாளிகளை அது ஸ்க்ரீன் செய்வது, அல்லது ஜென்ரலாக எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணுவது, அதெல்லாம் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கலாம். புற்றுநோய் வந்தால் ஏதோ அதோட முடிஞ்சிச்சு, அப்படி வாழ்க்கையே முடிஞ்சுதுங்கிற தவறான கருத்து இருக்கிறது. அது தவறு. நிறைய புற்றுநோயை வராமல் தடுக்கலாம். வந்த பிறகு ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டா முழுவதும் குணப்படுத்தலாம். இந்த விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்துவதுதான் இந்த புற்றுநோய் தினத்தின் ஒரு நோக்கமாகும். இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு 100, அதாவது 140 கோடி பேர் இருந்தால் கிட்டத்தட்ட 14,400 பேருக்கு புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த புற்றுநோய் அதிகமாயிட்டே வருது. அந்த அதிகமாயிட்டே வருகிற காரணத்தால் நம்ம இதை விழிப்போடு இருந்து இந்த உயிர்கொல்லி நோயை வராமலே தடுக்க வேண்டும். வந்த பின்பு ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்து முழுவதும் குணப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணால் முழுசாக புற்றுநோயிலிருந்து விடுபடலாம். பெண்களை அதிகமாக பாதிக்கப்படும் புற்றுநோய் மார்பக புற்றுநோய், அதுக்கு அடுத்தாப்படி கருப்பை வாய் புற்றுநோய், மற்ற ஆண்களுக்கு வருகிற நுரையீரல், வயிறு, மற்ற பெருங்குடல், அனைத்து புற்றுநோய்களும் பெண்களுக்கும் வரும். அதில் மார்பக புற்றுநோயை வரும் முன்னாலேயே தடுக்க முடியும். யாருக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதுன்னு ஒரு கண்டுபிடிச்சிட்டு, ஒரு அலசி பார்த்துட்டு, அவங்களுக்கெல்லாம் முதலே ஸ்க்ரீனிங், உதாரணத்துக்கு சுய மார்பக பரிசோதனை, செல்ஃப் ப்ரெஸ், அவங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது கட்டிக்கிட்டி இருக்கா அப்படின்னு. அப்புறம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், மேமோகிராம் அப்படிங்கிற ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இதெல்லாம் பண்ணால் மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்து விட முடியும். ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா முழுசாக குணப்படுத்தும்.